அன்பு நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ரூப்ரிக் ஆன்சைட்டி வீக்னஸ் வித், அதாவது ஆன்சைட்டி வித் வீக்னஸ். ஆன்சைட்டினா நமக்கு தெரியும், ஒரு கவலை, ஒரு பதட்டம். வீக்னஸ்னால் ஒரு பலகீனமான, போதிய பலம் இல்லாமல், ஸ்ட்ரென்த் இல்லாமல் அப்படிங்கிறத இங்கே வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆன்சைட்டி வித் வீக்னஸ். ஸோ அவருக்கு ஒரு பதட்டம், ஒரு கவலை இருக்குது, அங்கே ஒரு வீக்னஸும் ஒரு பலகீனமும் இருக்குது. அப்போ இந்த ரூப்ரிக்கை எடுத்துக்கலாம். இதற்கான பேஷண்ட் வெர்ஷன் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் ரொம்ப வீக்காக இருக்குது, ஒரு வேலையும் நம்ம செய்ய முடியல, அதனால தான் ரொம்ப கவலையாக இருக்குது சார், ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு. இப்போயுமே இந்த ஆன்சைட்டி ஃப்யூச்சரோட ரிலேட் ஆகி வரும். இந்த வீக்னஸ்னால் ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி ஆகுமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை, உடம்பு ரொம்ப டயர்டாகிடுச்சு, ரொம்ப வீக்காகிடுச்சு, இப்படியே இருந்தால் என்ன சார் ஆகுது, இப்படியே இருந்தால் என்னுடைய வேலைலாம் எப்படி சார் நான் பார்க்குறது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஆன்சைட்டி தான் வருது. அதாவது ஆன்சைட்டி வித் வீக்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வீக் அப்படிங்கிறது போதுமான பலமின்மை அப்படிங்கிறதுல நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இந்த வீக்னஸ்ங்கிற வார்த்தை வேறு மாதிரிலாம் கூட வரும். ஒருத்தர்கிட்ட உள்ள வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சில பேர்கிட்ட சில வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வீக்னஸ்னால் அவங்கள்ட்ட சில குறைபாடுகள், சில பலகீனங்கள் அப்படின்னு இருக்கும். அதாவது மென்டலாக சில விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மள்கிட்ட ஒரு பேஷண்ட் என்ன சொன்னார்னாக்கா, சார் என்கிட்ட யார் எப்போ கடன் கேட்டாலும் என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது சார், என்கிட்ட இருக்கோ இல்லையோ நான் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணியாவது அவங்கள்ட்ட கொடுத்துருவேன், முடியாது என்னால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற சொல்ல முடியாமல் ஒரு வீக்னஸ் என்கிட்ட இருக்குது சார். அது இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆகும் சார், நிறைய பேர் நம்மள்கிட்ட கடன் வாங்கிடுவாங்க, கொடுக்காம கூட போகலாம், ஆனால் யார் கேட்டாலும் என்னால் மறக்க முடியல, அது ஒரு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னார். ஸோ இது ஆன்சைட்டி வீக்னஸ் வித் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில வீக்னஸ் சில பேர்கிட்ட இருக்கும், வெவ்வேறு மாதிரி கூட இருக்கலாம். அதை அவங்க உணர்ந்திருப்பாங்க, அது அவங்களுக்கு ஒரு கவலையோ அல்லது ஒரு பதட்டத்தையோ ஏற்படுத்தும். அப்போ நாம் இந்த ரூப்ரிக்கை எடுத்துக்கலாம், அதாவது ஆன்சைட்டி வீக்னஸ் வித் அப்படின்னு. ஸோ இந்த ரூப்ரிக்கை நம்ம உடல் பலகீனம், உடல் சோர்வு, முடியாமல் இருக்கிறது, தெம்பே இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது கூட ஃபிசிக்கலாக இந்த மீனிங்கை நம்ம எடுத்துக்கலாம். அல்லது மென்டலி எடுத்துக்கணும்னாக்கா அவங்களுக்குள்ள வீக்னஸ், பர்சனலாக அவங்களுக்குள்ள சில வீக்னஸ்னால் அவங்களுக்கு கவலையோ பதட்டமோ ஏற்பட்டுச்சுன்னா இந்த ரூப்ரிக்கை நம்ம பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.